ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசையா? ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலையா? டோன்ட் வரி. இந்த வீடியோவில் நாம் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறது நம்ம பேசிக்கில் இருந்தே பார்க்கலாம். வணக்கம், நான் ஹேமா மன்னா. ஐம் டூயிங் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸ். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ட்ரேடிங்னா என்ன, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது, அதோட மெத்தட்ஸ் அண்ட் டைப்ஸ், இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் இருந்து பார்க்கலாம். ட்ரேடிங் அப்படின்னா என்னங்க? நம்ம ஒரு பொருளை வாங்கி விற்கிறத ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பொருளை ஹோல்சேலர்கிட்டேயோ இல்லை மேனுஃபேக்சர்கிட்டேயோ வாங்கி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்ஜினை வச்சு ஒரு ரிட்டைலர்கிட்டேயோ இல்லை ஒரு கன்சியூமர்கிட்டேயோ நாம் அதை விற்றுருவோம். இதை ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கி ஒரு குறிப்பிட்ட அளவு ஏறினதுக்கு அப்புறமா இதை விற்றுருவோம். இதை நம்ம ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே பொருள் கைமாறுது, இங்கே ஷேர்ஸ் கைமாறுது. ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும். நம்ம என்ன வேல்யூக்கு ட்ரேட் பண்ணணும்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கோமோ அந்த ஃபண்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஒரு ஷேர் வாங்குகிறோன்னா அது எவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்க்குற மூமெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நாம் ஷேர்ஸ் பை பண்ணி வைக்கணும். அதுக்கு ட்ரேடிங்கில் சில மெத்தட்ஸ் அண்ட் டைப்ஸ்லாம் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் டைப்ஸ் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது: ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம். ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் டேர்ம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை பை பண்ணி வச்சுருக்கோன்னா ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைச்சதும் அதை நம்ம விற்றுருவோம். இதை நம்ம ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோன்னா ஒரு 120 ரூபா, 130 ரூபா, அது வந்து அன்னைக்கே கூட வந்திருக்கலாம், இல்லை அடுத்த நாள்லேயும் வந்திருக்கலாம், இல்லை ஒரு 1 வீக்கில் 10 டேஸில் இப்போ எப்படி வந்திருந்தாலும் நாம் அதை விற்றுருவோம். இதை வந்து நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், மீடியம் டேர்ம் ட்ரேடிங். நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை பை பண்ணி வச்சுருக்கோன்னா நாம் எதிர்பார்க்குற மூமெண்ட் கிடைக்கிறதுக்கு 3 to 6 months டைம் ஃப்ரேம் எடுக்கும். இதை நாம் மீடியம் டேர்ம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லாங் டேர்ம் ட்ரேடிங் பார்க்கலாம். பொதுவாக சில பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்ஸ் மேலே ஏறுறதுக்கு கொஞ்சம் லாங் டைம் எடுத்துரும். பழைய ப்ரைஸ் லெவல் வர்றதுக்கே 1 இயர் மேலே டைம் ஃப்ரேம் எடுத்துரும். ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஷேர்ஸாக தான் இருக்கும். அந்த கம்பெனியும் நல்ல கம்பெனியாக இருக்கும், அந்த ஷேர்ஸ் ப்ரைஸும் நல்ல லெவலில் தான் இருந்திருக்கும். பட் ஒரு சில பேட் நியூஸால் அதோட ஷேர்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே குறைஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் கவர்மெண்ட் நெஸ்ட்லே இந்தியா கம்பெனியோட ஃபேமஸ் பிராண்டான மேகி நூடுல்ஸை 2015 ஜூனில் ஒரு சில காரணங்களுக்காக தடை விதித்தாங்க. இந்த நியூஸால் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் கிட்டத்தட்ட 7,000 ரூபாயிலிருந்து 5,500 ரூபாய் வரைக்கும் இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நவம்பர் 2015 இந்த பேன் பண்ணதை, அந்த தடையை வந்து அவங்க நீக்கிட்டாங்க, கவர்மெண்ட் நீக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அதனோட விலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சது. அந்த லோ ப்ரைஸில் இருந்து இன்றைக்கி 4 மடங்கு ஏறி இருக்கு. இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கை பார்க்கலாம். ட்ரேடிங்கில் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் என்ன அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், மொமெண்டம் ட்ரேடிங், இதுதான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இன்ட்ராடே ட்ரேடிங்கிறது நம்ம ஒரு ஷேர்ஸை இன்றைக்கி பை பண்ணி இன்றைக்கே விற்கிறது இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு, நம்ம ஒரு ஷேர்ஸை காலையில் 10 மணிக்கு பை பண்ணுறோம் 100 ரூபாய்க்கு அப்படின்னா மதியம் 2 மணிக்கு ஒரு 103 ரூபாய்க்கு விற்றுருவோம். அதை அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்றுறதால நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேடிங்கை பார்க்கலாம். டெக்னிக்கலாக ஒரு குறிப்பிட்ட ஷேர் ஒரு குறிப்பிட்ட விலையை தாண்டும் போது நாம் இதை வாங்குவோம். இது 8%லேருந்து 10% வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இதுதான் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், மொமெண்டம் ட்ரேடிங். மொமெண்டம் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட ஷேர் ஆல்ரெடி ஏறிக்கிட்டே இருக்கும், இன்னும் அது ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த டைம் ஃப்ரேமில் நாம் இதை வாங்குவோம். இதுதான் மொமெண்டம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவோம். நாம் ட்ரேட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். அதாவது நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் ஏறு முகத்தில் இருக்கா, மந்த நிலையில் இருக்கா, இல்லை இறங்கு முகத்தில் இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஏறுறதும் இறங்குறதும் இருக்குது. நெக்ஸ்ட், குளோபல் மார்க்கெட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நம்மளோட இந்திய பொருளாதாரம் சரியாக இருந்து குளோபல் மார்க்கெட் சரியாக இல்லைன்னாலும் இங்கே இந்தியா மார்க்கெட் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும்.
அடுத்து இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் எதுனா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன், பட்ஜெட், இல்லை நம்பிக்கை ஓட்டெடுப்பு, இந்த மாதிரி எதுனா ஒரு சில விஷயங்களுக்காகவும் நம்மளோட மார்க்கெட் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அடுத்து செக்டர் ஸ்பெசிஃபிக்ஸ் நியூஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் புதிய பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ஒரு சில துறைகளை பாதிக்கும். அப்படி ஒரு சில துறைகளை பாதிக்கும் போது அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். எந்த விஷயமா இருந்தாலும் நாம் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கும்போது தாங்க அது நமக்கே அது ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இப்போவே நீங்கள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங்கை இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு சின்ன அமௌண்ட்டாவது போட்டு அதிலேருந்து நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் மூலமாக உங்களோட ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கை பற்றி வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பேசிக்காக ட்ரேடிங்னா என்ன, அதுக்கு என்னென்ன வேணும், அதனோட மெத்தட்ஸ் என்ன, அதனோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரேடிங்கை பற்றி இன்னும் நாம் நிறைய பார்க்கலாம்.